கேப்டன் மில்லர் ஐலாண்ட் இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூவும் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மீதி 2 படங்கள் மிஷன், மேரி கிறிஸ்மஸ் இந்த படங்களோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோட எண்ட்ல 4 படங்களோட ரேட்டிங்ஸ் என்னங்கறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஷன் ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சிருக்க படம் தான் மிஷன் சாப்டர் 1. படம் எப்படி இருக்குன்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் நான் படம் பார்க்க போனேன். 90s ஹீரோஸ் நிறைய பேர் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா அந்த கம்பேக்கை யாராலையுமே தக்க வச்சுக்க முடியல. ஆனா அருண் விஜய் என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறம் அவரோட கம்பேக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் என்ன இருந்தால் அவர் சூஸ் பண்ற சில ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்கும், சில ஸ்கிரிப்ட்ஸ் டீசென்டா இருக்கும். பட் மொக்கையான கதையை அவர் சூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மேல இருக்கு. ஸோ மிஷனும் ஒரு டீசென்டான படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் தியேட்டர் போனேன். ஆனா படம் வேற லெவலா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அருண் விஜயோட குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு லண்டன் போயிருப்பாரு. குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாரு. பட் ஆபரேஷனுக்கான பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையில போலீஸ் அருண் விஜய் அரெஸ்ட் பண்ணி லண்டன் ஜெயில போட்டுருவாங்க. அந்த ஜெயில வச்சு டெரரிஸ்ட் ஒரு பெரிய பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அருண் விஜய் எப்படி சால்வ் பண்ணி அவர் குழந்தையை காப்பாத்தினாரு அப்படிங்கிறது தான் மிஷன் சாப்டர் 1 ஃபுல் ஸ்டோரி. அருண் விஜய் கெரியர்லே பெஸ்ட் பிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம். மனுஷன் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டாரு. ஸ்டண்ட்ல எல்லாம் பூந்து விளையாண்டுருக்காரு. இந்த படத்தோட ஹைலைட்டே ஆக்ஷன் சீன்ஸ் தான். படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒரு தரமான படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துருச்சு. டைரக்டர் ஏஎல் விஜய் இந்த படத்து மூலமா திரும்ப அவரோட ஃபார்முக்கு வந்துட்டாரு. படத்தோட மேக்கிங், டயலாக்ஸ், விஷுவல், ஆக்ஷன் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. லியோல நடிச்ச சிண்டு தான் இந்த படத்துலயும் அருண் விஜய்க்கு பொண்ணா நடிச்சிருக்கு. அருண் விஜய் சிண்டு அவங்களோட பாண்டிங் சீன்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லா எமோஷனா கொண்டு போயிருந்தாங்க. எமி ஜாக்சன் நடிச்ச ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மதராசப்பட்டினமோட டைரக்டர் ஏஎல் விஜய் தான் இந்த படத்தோட டைரக்டரும். அந்த படம் மாதிரியே இந்த படத்துலயும் எமி ஜாக்சனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாசான கேரக்டர் தான் கொடுத்திருந்தாரு. அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் நிமிஷா விஜயன் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சித்தா, ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ், இப்போ மிஷன் தமிழ்ல கண்டினியூஸா 3 ஹிட் கிடைச்சிருக்கு. ஸ்கிரிப்டை கரெக்டா பார்த்து சூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த படத்துல என்ன கேரக்டர் கொடுத்திருந்தாங்களோ அந்த கேரக்டரை பக்காவா பண்ணிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்துல ஒரு சிங் கேரக்டர் ஒருத்தர் வருவாரு. அந்த கேரக்டர் கண்டிப்பா உங்க நிறைய பேருக்கு ஃபேவரட் கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் பத்தி நான் எதுவும் அந்த அளவுக்கு ரிவீல் பண்ண விரும்பல. பட் படம் பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வில்லனோட கேரக்டருமே ரொம்ப வெயிட்டா இருந்தது. அருண் விஜய்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணிருந்தாங்க. படத்துல வர நிறைய சீன் வேற லெவலா இருக்கும். ஜெயில இருந்து கைதிகள்லாம் தப்பிச்சு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் தாறுமாறா இருக்கும். அந்த சீன்ல இருந்து இன்டர்வல் முடிகிற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் பக்காவான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். What the hell is happening here? அந்த 20 மினிட்ஸ் போர்ஷனுக்காகவே இந்த படத்தை போய் திரும்பி இன்னொரு தடவை தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணுது. அப்படி ஒரு ஒர்த்தான சீன் அது. இன்டர்வெல்ல அருண் விஜய் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு. மொத்த ஜெயிலும் உன் கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா நான் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்லாம் தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அடுத்து அருண் விஜய் ஹேமர் வச்சு ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அந்த ஃபைட்டும் வேற லெவலா இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் படமா இந்த படம் இருக்கும். எனக்கு இந்த படத்துல மைனஸா எதுவுமே தெரியல. இந்த படத்துல என் கண்ணுக்கு குறையா தெரியுற ஒரே விஷயம் படத்தை அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாதது தான். கேப்டன் மில்லர் ஐலாண்ட் கூட ரிலீஸ் ஆகாம தனியா ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் நிறைய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஜான் 26 ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் படம் நேற்று ஆஃப்டர்நூன் ஷோல இருந்து கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. சந்திரமுகி 2க்குலாம் லைக்கா அவ்வளவு ப்ரமோட் பண்ணாங்க. இவ்வளவு நல்ல படத்தை எடுத்து வச்சுட்டு ஏன் ப்ரமோஷன் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கேப்டன் மில்லரோட ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட லைக்கா தான் அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் கூட சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆளே இல்லாத பாலைவனத்துல கேப்டன் மில்லர் போஸ்டரை பறக்க விட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியாவது ஏதாவது ப்ரமோஷன் மிஷினுக்கும் பண்ணிருக்கலாம். சோ இந்த படம் ஒரு தரமான படம். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5/4. அடுத்து மேரி கிறிஸ்மஸ் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவும் பார்த்துருவோம். இந்த படம் ஹிந்தி, தமிழ்னு 2 வெர்ஷன்லயுமே எடுக்கப்பட்ட படம். விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு அவங்க 2 பேர் லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை வச்சு தான் இந்த மொத்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. விஜய் சேதுபதியும் கட்ரினா கைஃபும் பேரா நடிக்கிறாங்கிறதே பெரிய வைபை கிரியேட் பண்ணிச்சு. சவுத்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் நார்த்ல இவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஆடியன்ஸ்க்கு இந்த படத்து மேல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டைரக்டர் எடுக்கிற த்ரில்லர் படங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே நார்த்ல இருக்கு. டைரக்டர் மேல இருக்க ஹைப்னாலையும் இந்த பேர் மேல இருக்க ஹைப்னாலையும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருந்தது. சோ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் படம் ஃபுல்லா அவங்களோட கெமிஸ்ட்ரியும் இருந்தது. விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் மீட் பண்ணிக்கிற சீன், அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுற சீன், அவங்களோட பிளாஷ்பேக்கை
சொல்ற சீன் எல்லாமே பார்க்க அழகா ஒரு நல்ல படம் பார்க்குற ஃபீல் கொடுத்தது. நீயும் ஹாப்பியா இருந்த டைம் தானே, வா அந்த டைம்க்கு போலாம். இந்த படம் தமிழ் வெர்ஷன்லயும் எடுத்ததால டப்பிங் படங்கிற ஃபீலே இல்ல. கட்ரினா கைஃபோட ஆக்டிங், அவங்களுக்கு கொடுத்திருந்த வாய்ஸ், இதெல்லாமே ஒரு புது ஆக்ட்ரஸை பாக்குறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாம ஏதோ நம்ம தமிழ்ல பழக்கப்பட்ட ஒரு ஹீரோயின் கூட தான் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் படம் எல்லாருக்குமான படம் இல்ல, படம் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். த்ரில்லர் எலமெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. நடுவுல டைம் டிராவல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சீன் காட்டுவாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு த்ரில்லர் சீனாவது வச்சுட்டு அவங்க ஊர் சுத்துற போர்ஷன்லாம் காமிச்சிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இப்படிதான் ஸ்லோவா போயிட்டு இருக்கும். இன்டர்வல்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகும். சரி செகண்ட் ஹாஃப்ல படம் பிக்கப் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயுமே பிக்கப் ஆகாமையே இருந்தது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் செம்மையா இருந்தது. படம் இவ்வளவு நேரம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறதே நம்ம மறக்கடிக்கிற மாதிரி ஒரு தரமான ட்விஸ்ட் அது. அந்த ட்விஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் படம் வேற லெவலா இருக்கும். கடைசி 30 மினிட்ஸ்ல ராதிகா வருவாங்க. அவங்க வர்ற சீன்லாம் கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தையே காப்பாத்துனுச்சுன்னு சொல்லலாம். ராதிகா ஒரு கதை சொல்லுவாங்க, கரடி புலியா மாறின கதை. அந்த கதைலாம் உண்மையிலேயே சூப்பர் கதை. இந்த படம் பார்க்க போனதுல எனக்கு உருப்படியா கிடைச்சது அந்த கதை மட்டும் தான். கிளைமேக்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கியூரியாசிட்டியை தோன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா எடுத்திருப்பாங்க. பட் அந்த சீன்ல விஜய் சேதுபதி ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதுதான் படத்தோட லாஸ்ட் ஷாட்டும் கூட. அது படமா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதை ரியாலிட்டியா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி டிசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மேரி கிறிஸ்மஸ் நார்மலான ஒரு லவ் அண்ட் த்ரில்லர் ஃபிலிம் எவ்வளவு ஸ்லோவா இருக்குமோ அதை விடவே ஸ்லோவா தான் இருக்கும். பட் மொக்க படம்லாம் இல்ல, டீசென்ட்டான படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3. அடிக்கடி இப்படி பண்ணலாம்னு இருக்கேன். சூப்பருங்க, நல்ல ஐடியா. முடிச்சா நீ கூப்பிடுறேன். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 4 தமிழ் படங்கள்ல எனக்கு பிடிச்ச படங்களோட ஆர்டர் இதுதான். ஃபர்ஸ்ட் மிஷின், இதோட ரேட்டிங் 4. செகண்ட் கேப்டன் மில்லர், ரேட்டிங் 3.5. தேர்ட் அயலான், ரேட்டிங் 3. ஃபோர்த் மேரி கிறிஸ்மஸ், இதோட ரேட்டிங் 5க்கு 3. இதுதான் என்னோட ஆர்டர். இந்த படங்களோட உங்க ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அயலான் கேப்டன் மில்லர் ரிவ்யூ நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவை நான் மேல கார்ட்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவோட எண்ட்ல கூட அது உங்களுக்கு சஜஷன்ல வரும். வருஷம் ஸ்டார்டிங்லயே 4 நல்ல படம் வந்திருக்கு. மேரி கிறிஸ்மஸ் ஹிந்தி தமிழ்னு 2 லாங்குவேஜ்ல எடுத்த படம்ங்கிறதால அதை விட்டுறலாம். மீதி இருக்கிற 3 படமே கொஞ்சம் குறைகள் இருந்தாலுமே நல்ல படங்கள் தான். தமிழ் சினிமா 2024 முதல் மாசமே 3 தரமான படங்கள் கொடுத்திருக்கு. தெலுங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹனுமான் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆனா குண்டூர்காரம் அட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகாம 3 படத்துலயுமே கண்டென்ட் இருக்கு, டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மாசத்துல 3 நல்ல படங்கள் வந்திருக்கு. பாப்போம் இந்த வருஷத்துல வர மீதி படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.